டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நேற்று மும்பையில் நடந்த 15வது ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதினாங்க. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி சென்னை அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹார்திக் பாண்டியா இந்த மேட்சில் ரொம்பவே சிறப்பாக விளையாண்டாரு. இந்த ஐபிஎல் சீசனில் தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று வந்த சென்னை அணி நேற்று முதல் தடவையாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஷெயின் வாட்சன் அதுக்கப்புறமா அம்பத்தி ராயுடு அப்படின்னு சொல்லி 2 பேருமே இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு மேட்சிலுமே சிறப்பாக விளையாடல. இந்த சமயத்தில் நேற்று மேட்சில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. அந்த வகையில் குர்னால் பாண்டியா நம்ம தல தோனியை மான்கட் முறையில் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுவார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. இந்த ஐபிஎல் சீசனில் ஃபர்ஸ்ட் டைமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணியுடைய கேப்டனான அஸ்வின் வான்கட் முறையில் ஜோஸ் பட்லரை அவுட் ஆக்கி மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமா மும்பை அதுக்கப்புறமா பஞ்சாப் அணிகள் விளையாடும் போது குர்னால் பாண்டியா பஞ்சாப் அணியில் மயங்க் அகர்வால் வான்கட் முறையில் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்தார். இந்த சமயத்தில் நேற்று நடந்த மேட்ச்சில் நம்ம தல தோனியை மான்கட் முறையில் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கிறதுக்காக குர்னால் பாண்டியா பவுலிங் போடுற மாதிரி அப்படியே திரும்பி போவார். ஆனால் அந்த சைடு பார்க்கும்போது நம்ம தல தோனி செம மாசா கிரீஸ்குள்ளாரே நின்றுட்டு இருப்பார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்ச்சில் என்னதான் நம்ம சென்னை டீம் தோற்றிருந்தாலும் ஹார்திக் பாண்டியா நம்ம தல தோனியோடைய விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாலும் நம்ம தல தோனி எந்த ஒரு ஈகோனஸ்மே இல்லாமல் ஹார்திக் பாண்டியா கூட ரொம்பவே ஜாலியாக பேசுகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. இதனால தான் நம்ம தல தோனியை எல்லாத்துக்குமே பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா மும்பையில் இருக்க அந்த வாங்கடை மைதானத்தில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா ரொம்பவே வயசான ஒரு பாட்டி நம்ம தல தோனியுடைய ஃபேனாக இருந்திருக்காங்க. அவங்க நம்ம தல தோனியை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நம்ம தல தோனியை பார்த்துட்டு போயிருக்காங்க. இதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. சரி, இப்போ நேற்று மேட்ச்சில் நம்ம சென்னை டீம் தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சென்னை டீமுடைய ஓப்பனிங் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.